ஹே SOT ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் தாரிக். உங்களை இந்த புது வீடியோவில் சந்திக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம கூட என்னோட பிரதர் கபீர் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட கேட் சஃபி ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில். அண்ட் இந்த வீடியோ எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் அமேசானில் எங்கள் கேட்டுக்கு ஒரு சில ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த ஃபுட்டோட அன்பாக்சிங் அண்ட் எங்கள் கேட்டுக்கு நாங்கள் எந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துருச்சு. இதில் தான் ஏன்னா நாங்கள் நிறைய ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஒரு பேக்கிங் வந்துருக்குது. அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதுவும் இவ்வளோட ஃபுட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னே உட்காந்துட்டா. நான் தான் அன்பாக்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க அன்பாக்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மியாவில் ட்ரை ஃபுட்டு. அதுக்கப்புறம் இது விஸ்கஸ். இது ட்ரை ஃபுட் டைப் தான். அண்ட் இது ட்ரூல்ஸ்லேயும் கேட்டுக்கு இருக்குது. இது எங்களுக்கு கண்டெய்னர் இது கூட காம்போ பேக்கில் வந்துருந்தது. ஸோ இது கண்டெய்னரோட சேர்ந்தே இருக்குது. அப்புறம் ஸ்டிக்ஸு. கேட்டுக்கு ஆக்சுவலாக இது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஸ்டிக்கு. இது ஒரு பெரிய பேக்கே இருந்தது. ஸோ இதை நாங்கள் மொத்தமாக அப்படி வாங்கிட்டோம். இது இது மியாவ். அதர் பிராண்ட்லேயும் இருக்குது. லைக் இது டெம்டேஷன் ஒரு பிராண்டு. ஸோ இதில் 4 பீஸ் வரும். அதே மாதிரி இது ஷீபா. இதுலேயும் 4 பீஸ் வரும். எங்கள் கேட்டுக்கு ரொம்ப பிடிச்ச கிரேவி ஐட்டம்ஸ், அதாவது மியாவுலையும் விஸ்கஸ்லையும் இருக்கிற கிரேவி ஐட்டம்ஸ். ஓகே, அவ்வளோதான். இன்னொரு சின்ன பசலும் இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஆஸ் யூஷுவல் இன்வாய்ஸ். இது ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டு தான் இது. இதுவுமே ஒரு ட்ரை ஃபுட் டைப் தான். பட் இது கேட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பல்லட்ஸ் மாதிரி தான் இருக்கும். இது 3 ஃப்ளேவர், ஒரே பிராண்ட் தான். டெம்டேஷனில் இருக்கிற பிராண்டில் 3 ஃப்ளேவர்ஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம் எங்கள் கேட்டுக்காக. இங்கே இருக்கிற ஃபுட்ஸில் நம்ம ஒவ்வொரு ஃபுட்டாக பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி என்ன மாதிரி அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம மியாவில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக எங்கள் கேட்டுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபுட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடலாம். மற்ற ஃபுட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுதான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுருக்கா. இது பார்த்தீங்கன்னா ஓஷன் ஃபிஷ் ஃப்ளேவரு. இது கிட்டனுக்கு உள்ளது. உங்கள் கேட் எந்த மாதிரியான டைப், இது இப்போ அடல்ட் ஸ்டேஜில் இருக்கா, கிட்டன் ஸ்டேஜில் இருக்காங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு தான் இந்த ஃபுட்டை நீங்கள் வாங்கணும். நாங்கள் வாங்கியிருக்கிறது கிட்டன். இது பார்த்தீங்கன்னா 2 monthsலேருந்து 1 year வரைக்கும் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். இதில் மோஸ்ட் ஆஃப் இருக்கிறது எல்லாமே கிட்டனுக்குள்ளது தான். இந்த ஒன்று மட்டும் நாங்கள் தெரியாமல் அடல்ட்டுக்குள்ளது ஆர்டர் பண்ணிட்டோம், விஸ்கஸில் மட்டும். சரி, ஓகே, அது நாங்கள் இப்போதைக்கு அது கொடுக்க போகிறது இல்லை. அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூல்ஸ் தான். இது நான் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் வாங்கியிருக்கேன். இது கிட்டி எப்படி சாப்பிடுது அப்படிங்கிறது தெரியல. இதுக்கப்புறம் தான் நான் செக் பண்ணி பார்க்கணும். இதுவும் கிட்டனுக்குள்ளது தான். இந்த ரூல்ஸ் கொடுத்து பார்க்கணும். இவ எப்படி சாப்பிட்றானா இல்லை அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. கொடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஃபியூச்சரில் கண்டிப்பாக சொல்கிறேன்.
மற்ற எல்லாமே வந்து ஒரு ட்ரீட் ஐட்டம்ஸ் மாதிரி தான். அதாவது எப்படின்னா ஒரு ஈவினிங் டைமில் நம்ம எப்படி ஸ்நாக்ஸ் காஃபி அந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம், அதே மாதிரி தான் இது எல்லாமே ட்ரீட் ஐட்டம்ஸு. இதில் வந்து எங்கள் கேட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட் ஸ்டிக்ஸ் தான். இது வந்து மியாவும் மட்டும் இல்லை, எந்த பிராண்டோட ஸ்டிக்காக இருந்தாலுமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இந்த மாதிரியான ஸ்டிக்கு கொடுத்தீங்கன்னா அவள் வந்து நம்மக்கிட்ட இன்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நம்ம கூட ப்ளேஃபுல்லாக இருப்பாள். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அது போக இந்த கிரேவி, இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி ஐட்டம். இது வந்து நான் வந்து எதுக்கு மோஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 4 மந்த்ஸுக்கு அப்புறம் வந்து நீங்கள் இதை கிட்டன்ஸுக்கு வந்து கொடுங்க. ஏன்னா ரொம்ப 2 மந்த்ஸ் அந்த டயத்துலலாம் இதை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கிட்டன்ஸ் வந்து ஒரு சில நேரம் வந்து வாமிட் பண்ண ஆரம்பிக்கும், இல்லைனா வந்து ரொம்ப லூஸ் மோஷன் மாதிரி போக ஆரம்பிக்கும். ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கன்னா, இது ஒரு 4 to 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் கிட்டன்ஸுக்கு இதை கொடுக்கறது வந்து நல்லது. ஏன்னா நான் என்னோட கிட்டன் கொடுத்து பார்க்கும்போது அவளுக்கு அந்த மாதிரி தான் இஷ்யூ ஆச்சு. பட் ஆனால் இதுவுமே வந்து ஒரு நல்ல ஐட்டம் தான். இப்போ எங்கள் கேட் வந்து இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றா. இதை ஓப்பன் பண்ணாலே ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட்டை ஃபுல்லாக காலி பண்ணிடுவா. ஓகே, நம்ம அன்பாக்ஸ் பார்த்துட்டோம். இப்போது எங்கள் கேட்டுக்கு வந்து என்ன ப்ரீடு, இதுக்கு நாங்கள் என்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாங்கள் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெர்ஷியன் டைப்பு. பெர்ஷியன் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டால் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. பெர்ஷியனில் வந்து நிறைய விதமான டைப்ஸ் இருக்குது. அதாவது டால் ஃபேஸு, பஞ்சு, செமி பஞ்சு, இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படி என்னங்கிறது பார்த்தீங்கன்னா டால் ஃபேஸ் தான். ஏன்னா அதோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ரவுண்டாக அழகாக இருக்கும். இருங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதோட ஃபேஸ் பாருங்கள், ஒரு மாதிரி வந்து ரவுண்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. செமி பஞ்ச் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நான் சைடில் வந்து உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன். செமி பஞ்ச் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உள்ளுக்கு போன மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து அது அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ எங்களுக்கு வந்து இந்த டால் ஃபேஸ் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ எடுத்தால் இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணிட்டு தான் நான் வந்து இந்த கேட்டை வந்து வாங்கினேன். எங்கள் கேட்டுக்கு எந்த மாதிரியான ஃபுட்டுலாம் வந்து கொடுக்குறோங்கிறத பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அண்ட் நாங்கள் யூஸ்வலாக வந்து மார்னிங் வந்துட்டு அவளுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுப்போம். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நாங்கள் வந்து மியாவ், விஸ்கர்ஸ் அதில் வந்து நாங்கள் இப்போ காமிச்சோம்ல, அந்த பேக்கெட்டில் இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் நாங்கள் கொடுப்போம். அது போக அதுக்கு வந்து செர்லாக் மாதிரியான ஒரு இதை வந்து நாங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி வாங்கியிருந்தோம். லைக் கிட்டி ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு பவுடர் தான். அது மாதிரியான அந்த ஐட்டமும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி தான் வந்து அவளுக்கு கொடுப்போம். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளேஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து அவளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். கேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பெர்ஷியன் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா அதிகமாக சாப்பிட்டுச்சுன்னா வெயிட் கெயின் ஆயிரும். நிறைய விதமான பாடியில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ பிளேஃபுல்லாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்கள் கேட்டோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ஓகே, அதே மாதிரி ஆஃப்டர்நூன் வந்துட்டு நாங்கள் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் கொடுப்போம் அப்படின்னா, ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன், இது ரெண்டுத்தையும் வந்து உப்பு போடாமல் ஜஸ்ட் வந்து பாயில் பண்ணிவிட்டு அதை நாங்கள் வந்து எங்கள் கேட்டுக்கு வந்து கொடுப்போம். இதுதான் வந்து மதியம் கொடுக்குறது. அதே மாதிரி ஈவினிங் டயத்தில் வந்துட்டு அவள் வந்து இந்த ட்ரீட்ஸ்லாம் வந்து இது பண்ணுவாள். ஸோ ஸ்டிக்கு, அதே மாதிரி வந்துட்டு கிரேவி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஈவினிங்கில் வந்து கொஞ்சம் கொடுப்போம். அண்ட் நைட்டில் வந்து ஆஸ் யூஷுவல் திருப்பி வந்து ட்ரை ஃபுட்டு போயிடுவோம். ட்ரை ஃபுட், அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டர், இது மட்டும் தான் அதிகமாக சாப்பிடுவோம். வேறு எதுவுமே நாங்கள் கொடுக்கறது இல்லை எங்கள் கேட்டுக்கு. ஒவ்வொரு ஃபுட்டு முடிச்சதுக்கப்புறமும் அவளுக்கு வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவள் கூட வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து அவளை வந்து அங்கிட்ட இங்கிட்ட ஓட வச்சு அவளை வந்து ஒரு ஆக்டிவாக நாங்கள் வச்சுருப்போம். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் வந்து எங்கள் கிட்டிக்கு வந்து நாங்கள் வேக்சினேஷன் போடுறதுக்காக நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நிறைய பேர். கிட்டிக்கு வந்துட்டு இயரில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு லிக்யூட் கொடுக்குறோம். நீங்கள் அதை வந்து ரெகுலராக வந்து போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. அதாவது வீக்லி ஒன்ஸ் அது இல்லைனா வந்து 2 வீக்ஸ்க்கு ஒருக்கவாது நீங்கள் வந்து இயர் க்ளீன் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த இயர் க்ளீனிங் லிக்யூட் ஆக்சுவலாக. ஸோ இதை நாங்கள் காதில் ஊற்றிட்டு ஒரு இதில் வந்து ஊற்றிட்டு நீங்கள் வந்து இந்த லேசர் ஜென்ட்லாம் வந்து இந்த இடத்துல அப்படி மசாஜ் பண்ணீங்க அப்படின்னாலே கொஞ்சம் நேரத்தில் அந்த உள்ளுக்கு வந்து இருக்கிற அழுக்கு எல்லாமே கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் வச்சு அதை வந்து நீங்கள் வந்து அப்படி நீட்டாக தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அவங்க கிட்டி வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் அதை வந்ததுலேருந்து பண்ணாததுனால எங்கள் கிட்டிக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷனுக்காக ஒரு மருந்தும் வந்து கொடுத்துருந்தாங்க. அது நாங்கள் போட்டு இப்போ தான் வந்து ஓகே வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கிறான். பெர்ஷியன் கேட்ஸுக்கு வந்து முடி அதிகமாக இருக்கும். ஸோ அது 1 or 2 days விட்டு விட்டு இந்த மாதிரியான நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து அந்த அந்த கேட்டோட ஹேர் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கேட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ நேரம் இங்கே இருக்க மாட்டேன்னு சொன்னோம், இப்போ அது பண்ண ஆரம்பித்தோன்னா மட்டும் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. அண்ட் மோஸ்ட்டாக வந்துட்டு இயரில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வந்து 2 மெயின் ரீசன் எங்களுக்கு சொன்னாங்க. ஒன்று வந்துட்டு தண்ணி உள்ளே போயிடுச்சு, அதாவது காதுக்குள்ளே தண்ணி போச்சு அப்படிங்கிறதுனா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரும். அதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்து பட்ஸ் இருக்குல்ல, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பட்ஸை யூஸ் பண்ணி இதுக்கு காது க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன ரீசன்னா, நம்ம ஏதாவது அழுத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட அந்த ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதில் ஏதாவது வந்து சின்னதாக வந்து ஸ்க்ராட்சோ ஏதாவது ஆச்சு அப்படின்னா
வந்துட்டு ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. குளிக்க வைக்கும் போது கூட நீங்கள் முடிஞ்சனா பஞ்சு காதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க வைங்க அப்படிங்கிறதே எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ குளிக்க வச்சுருவோம். முக்கியமான ஒரு ப்ராடக்ட் வந்து நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு மறந்துட்டோம். இவ சுற்றி இங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கா. இந்த கேட் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ப்ராடக்ட் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அது எதை சொல்கிறேன் அப்படின்னா லிட்டர் பாக்ஸை தான் சொல்கிறேன். ஸோ நாங்கள் லிட்டர் ஸ்டாண்ட் வாங்கியிருந்தோம், அமேசான் பேசிஸ் தான் வாங்கியிருந்தோம். அதை நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கே மறந்துட்டோம். இதாங்க, இதை வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். லிட்டர் ஸ்டாண்ட் வந்து லிட்டர் பாக்ஸை செட் பண்ணி எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். அப்பா அந்த லிட்டர் பாக்ஸை கொடுங்கப்பா. லிட்டர் பாக்ஸ்ல என்ன பண்ணுறா? ஓய், நான் உள்ளே போட போகிறேன், உடனே வச்சு மூடிடுவா. இதோட பில்லட்ஸ் வந்து ஆக்சுவலாக நல்லா இருந்தது. ஒரே புகை மண்டலமாக இருக்குது. இந்த மாதிரி போர்ஷன் கேட்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து வெளிலலாம் போகாது. நம்ம கண்டிப்பாக லிட்டர் பாக்ஸ் வந்து செட் பண்ணியே ஆகணும். ஸோ அதில் மட்டும்தான் இந்த கேட் வந்து பாத்ரூம்லாம் போகும். இதில் வந்து 5 லிட்டர் ஸ்டாண்ட் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பாத்ரூம் அது வந்து போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 1 வீக் இல்லைனா ஒரு 10 டேஸ்க்கு ஒருக்க வந்து இந்த மட்டை கம்ப்ளீட்டாக தூர போட்டுட்டு நீங்கள் வந்து புது மட்டு போடணும். எங்களோட கேட்டுக்கு ஆக்சுவலாக நாங்கள் வந்து இது வந்து 3rd பாக்ஸு. ஸோ நாங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையுமே பாக்ஸ் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது நாங்கள் இந்த பாக்ஸில் தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம் அப்படின்னா செகண்ட் பாக்ஸுக்கு நாங்கள் மட்டு வந்து இதிலேருந்து ஒரு 4 டேஸ் கழிச்சு செகண்ட் பாக்ஸுக்கு இந்த மட்டை அப்படியே நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி 3rd பாக்ஸுக்கு அந்த மாதிரி மாறிடும். மாற்றி போடுறதுனால எங்களுக்கு அரௌண்ட் ஒரு 2 வீக்ஸ் இல்லைனா வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 20 டேஸ் வந்து எங்களுக்கு இந்த மட்டு வந்து எங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக தூரத்துக்கு போட்டுட்டு புது மட்டு நாங்கள் வாங்கிடுவோம். ஃபைனலி இந்த வீடியோவில் எங்கள் கேட்டுக்கு நாங்கள் என்ன மாதிரியான ஃபுட் கொடுக்குறோம், அன்பாக்சிங் அண்ட் எப்படி நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் எத்தனை பேர் கேட் வளர்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட புது வீடியோவோட அப்லோட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு ப்ராடக்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Darik. பட்டா மாமே, ஓய் ஒரு பாய் சொல்லு எல்லாத்துக்கும்.